Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa ma ataakumur rasulu fakhuduhu wa ma nahakum anhu fantahu. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam la yu'minu ahadukum hatta yakuna hawahu taba'an lima ji'tu bihi aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அற்புதமான மீலாது பெருவிழா நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. இங்கு அற்புதமாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான அவருடைய எழுத்துக்கு நாங்கள் எல்லாம் விசிறிகள், அற்புதமான கவிஞர், கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை பீர் முஹம்மத் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இந்த பள்ளியிலே நீண்ட காலமாய் இந்த பிள்ளைகளை எல்லாம் அழகாக உருவாக்கி நெறிப்படுத்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய இமாம், பாசத்திற்குரிய அப்துல் நாசர் சிராஜி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அற்புதமாக நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற, எத்தனை நாள் தூங்கவில்லையோ தெரியவில்லை, இதற்காக வேண்டி சிறப்பாக நடக்க வேண்டுமே என்று நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய டத்தோ அப்துல் ஹமீத் சாஹிப் அவர்களுக்கும், எங்களோடு வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் நூருதீன் சாஹிப் அவர்களுக்கும், பொதுவாகவே உலமாக்களின் நேசர் என்று அழைக்கப்பட்ட, இப்ப மலேசியாவில் இல்லை, ஆனால் உள்ளத்திற்கெல்லாம் மருந்தாக இருந்த நீடூர் நாசர் ஹாஜி அவர்களுடைய மகனாரும் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களின் பெயரை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஷாஜஹான் நாஜியார் உள்ளிட்ட எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், ஹாஜாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய இடத்துல பதிலை வர்றதில்லை, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கு உரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் யார், அவர்கள் வகுத்து கொடுத்த குடும்ப வாழ்க்கை என்ன என்பதை குறித்துத்தான் உங்களோடு நான் பேசப் போகிறேன். நாம் நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பெற்றோராக இருக்கிறோமா என்று இங்கிருந்தே பரிசோதனை செய்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் பெருமானார் யார்? ஒருவருடைய வளர்ப்பு சீராக இருந்தால், வளர்ப்பு சீராக இருக்க வேண்டுமானால் ரெண்டு பேர் முக்கிய காரணம். ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, இன்னொன்று ஆசிரியரின் பராமரிப்பு. நல்ல பெற்றோர், நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டால் பெற்றோரும் டாப், ஆசிரியரும் டாப், அந்த பிள்ளை அப்துல் கலாமாக வருவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் பெருமானாருக்கு பெற்றோர் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது அழகாக சொல்லுவான், அலம் யஜ்திக யதீமன் ஃபாவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லாஹ்.
ஒரு பிள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும்? பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹ் வளர்த்ததுனாலதான் 63 ஆண்டுகள் பெருமானார் வாழ்ந்தார்களே, 63 ஆண்டுகளில் ஒரு பொய் சொன்னதாக, ஒருவரை ஏசியதாக, பேசியதாக, ஏளனம் செய்ததாக, எள்ளி நகைத்ததாக, துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக ஒரு வரலாறு கூட கிடையாது. காரணம் அல்லாஹ் வளர்த்த பிள்ளை. இன்னைக்கு நாம பொய் சொல்லாத ஒரு நாளாவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் பொய் சொல்லல, நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாமா ஹக்கானி எழுதுவார்கள், ஒரு யூதன், ஒரு நஸ்ரானி, ஒரு முஸ்லிம் 3 பேரும் பயணம் போனார்களாம். திரும்பி வருகிற போது ஒரு ரொட்டி தான் இருக்கு. 3 பேர் சாப்பிட்டா யாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால என்ன செய்யலாம்? நம்மால் பொதுவாகவே உலகத்தில் ஐடியா கொடுக்கறதுல சிறந்த ஆள் யாருன்னா நம்மால் தான், முஸ்லீம் தான். ஐடியா எல்லாத்தையும் கொடுத்து தூக்கி விட்டாங்க, அப்படியே இருப்பான். ஐடியா கொடுத்தான், 3 பேரும் தூங்குவோம். யாருக்கு நல்ல கனவு வருதோ அவங்களுக்கு இந்த ரொட்டி. சரி என்று படுத்தார்கள். 2 பேர் தூங்கினா, நம்மால் எந்திரிச்சு ரொட்டியை சாப்பிட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலை எழுந்தவுடன் யூதனை பார்த்து கேட்டான், நீ என்னடா கனவு கண்டேன்னா, நான் நேரா தூர்சீன மலைக்கே போயிட்டேன். கனவுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு எப்படி பேசினாங்கிறத ஒட்டு கேட்டேன். சபாஸ், நல்ல கனவு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நஸ்ரானி, நீ என்ன கனவு கண்ட? நான் நேரா முதவானத்துக்கே போயிட்டேன். போய் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். 2 பேர் சேர்ந்து இவன்கிட்ட கேட்டாங்க, நீ என்னடா கனவு கண்ட? நான் தூங்கினேனா? என்ன ஆனது? ஜிப்ரீலை எழுப்பி, தம்பி பசியோடு படுக்க கூடாது என்று ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயில திணிச்சாரு, சாப்பிட்டேன். அடப்பாவி, இப்படி போய் சொல்றிய? எழுப்பி இருந்தா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாமே. சொன்னா, டே உன்னை நான் எழுப்பினேன், நீ தூர்சீன மலையில இருந்த. உன்னையும் நான் எழுப்பினேன், நீ முதவானத்துல இருந்த. அதனால நானே சாப்பிட்டேன். வாழ்க்கை முழுக்க பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எங்கே, பெருமானார் எங்கே? யோசிக்கவள். சரி, பெருமானாருக்கு கல்வியை யார் கொடுத்தது? பெருமானாருக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர் யார்? அல்லாஹ்வே ஆசிரியர். ஒரு ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு தருவார். கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி கொடுப்பார், பயாலஜியை கொடுப்பார், மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸை கொடுப்பார். வாத்தியாருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு தருவார். அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? எல்லா கலைகளும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அத்தனையும் ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கினான். குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒவ்வொரு நபியையும் சிலாகித்து அல்லாஹ் சொல்லுவான். ஒரு கலையை சொல்லுகிறான். அல்லம் ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மொழி கல்வியை கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பாஷையும் பேசுவாங்க. மொழி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பாஷை இன்னைக்கு இங்கே 3-4 பாஷை. ஆங்கிலம் பேசுகிறார்கள், மலாய் பேசுகிறார்கள், தமிழ் பேசுகிறார்கள். 3 பாஷை தெரிஞ்சா 3 மனுஷனுக்கு சமம். 2 பாஷை தெரிஞ்ச 2 மனிதருக்கு சமம். அஜரத் ஊர்ல இருந்து 2 பேர் டெல்லிக்கு போனாங்களாம். இப்ப திருப்பூர் மேட்டுப்பாளையத்துல இருந்தெல்லாம் டெல்லிக்கு போறாங்க. அவங்களுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. டெல்லிக்காரனுக்கு உருதை தவிர எதுவும் தெரியாது. ஆனா சாப்பாடு பசி, ஹோட்டல்ல போய் உட்காந்தாச்சு. உட்காந்து ரொட்டி கொடு அப்படிங்கிறாங்க. அவன் ரொட்டியை கொண்டு வந்துட்டான். நம்ம ஊர் மாதிரி சால்னா சேர்த்து ஊட்ட மாட்டான். டெல்லியில சால்னா தனியா வாங்கணும். இந்த திருப்பூர் மேட்டுப்பாளையத்துக்காரங்களுக்கு சால்னான்னு சொல்லவே தெரியாது. அவங்க புழு சாறு, பருப்பு சாறுன்னு தான் சொல்லுவாங்க, சாறுன்னு தான் சொல்லுவாங்க. ரொட்டி வந்துருச்சு, சாறு கொண்டு வா. உருதுல சாறுனா என்னாச்சு? 4 ரொட்டி, இன்னொரு 4 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். 4 ரொட்டியை போட்டோன்னு அட சேனு தலையில கை வச்சாராம். சேனா உருதுல 6 ஆச்சு. இன்னொரு 6 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். பக்கத்தில் இருக்க சொன்னா, மாப்பிள்ள வாயவே திறக்காத, திறக்க ரொட்டியா இருக்கும். இப்ப பாஷை தெரியலன்னா எவ்வளவு சிக்கல்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மொழியை கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ். அல்லம்னா மில்லதுன்னா இல்மா. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆருடக்கலை, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிற ஆற்றலை கொடுத்த அல்லாஹ். அல்லம் தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவு கலையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த அல்லாஹ். அல்லம்னாஹு சுன்னத்தல் அபூஸ்,
இரும்பை உருக்கும் ஆற்றலை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ், வல்லம்னாஹு மன்திக தய்ர், பறவைகள் பட்சிகள் பேசுவதை எல்லாம் கேட்கும் ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிற போது அல்லமக மாலம் தக்குன் தஅலம், எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்கிறான். அந்த நபியின் உம்மத்து நாம். அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை கலைகளையும் ரசூலுக்கு கொடுத்தான். இதுல என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒன்று, அதையும் ரசூலுக்கு கொடுத்தான். அது என்ன அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது? இன்னல்லாஹ யஅலம் மா ஃபி சுதூர், உள்ளத்தை அறிகிற கலை. கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா குடும்பத்தில் சண்டை நடக்குமா? அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தை அறிகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். இதை குர்ஆனிலே ஒரு உதாரணம் கொடுத்து அல்லாஹ் பேசுவான். அழகான உதாரணம். குர்ஆனிலே எப்பொழுது உதாரணம் வந்தாலும் குர்ஆனில் இருக்கிற உதாரணங்கள் எல்லாம் 1000 மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள். அல்லாஹ் சொல்லுவான், 2 கண்ணு, இதான் உதாரணம் சொல்றான். இந்த 2 கண்ணால் பெற்றோரை பார்க்கிற போது அன்போடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் தன் பிள்ளையை பார்க்கிற போது பாசத்தோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் நண்பர்களை பார்க்கிறான், நட்போடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் தன் மனைவியை பார்க்கிறான், காதலோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறான், காமத்தோடு பார்க்கிறான். கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், உங்க ஸ்கேன் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, நான் என்ன பார்வை பார்த்தேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது அன்பு பார்வையா, பாச பார்வையா, பரிவு பார்வையா, நட்பு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா? உலகத்தில் எந்த டாக்டராவது சொல்ல முடியுமா? -2 + 4 சொல்லலாம். என்ன பார்வை? அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர். அந்த உள்ளம் என்ன பார்வையை கண் பார்த்தது, உள்ளம் எதை மறைத்து வைத்திருக்கிறது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உள்ளத்தை சரி செய்கிற கலை ரப்புக்கு சொந்தமானதை ரசூலுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவன பகுதியில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்களின் இதயத்தை தைத்தார்கள், உள்ளத்தை ஒன்று சேர்த்தார்கள். அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. இவ்வளவு அற்புதமான சோலை பூமியிலே இதயங்களை ஒன்று சேர்க்க முடியலையே. ஆனா பாலையில் இதயங்களை ஒன்று சேர்த்தவர்கள் பெருமானார். காரணம், அல்லாஹ் அந்த கலையை கொடுத்தான். ஒரு ஆசிரியர், உலகமே மிரண்டு போய் பார்க்கிறது, ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம் அல் குர்ஆன் மட்டும்தான். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி 10 கேஜி தூக்கிட்டு போகுது, பெரிய மூட்டையை தூக்கிட்டு போறாங்க. டீச்சரை மாட்ட போய் ஏமா இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா, வருங்காலத்தில் வேலை கிடைக்காத மூட்டை தூக்கியாவது பொழைச்சுக்கிறணும்னு இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோங்கிறாங்க. ட்ரைனிங் நடக்குது. ஆனா ஒரு பாட புத்தகத்தை வைத்துக் கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹ் 1,24,000 பேர்களை மனிதர்களாக அல்ல புனிதர்களாக மாற்றினார்கள். அவர்களில் யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம். அப்ப வளர்ப்பும் அல்லாஹ், கல்வியும் அல்லாஹ். இந்த அற்புத நாயகத்தினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள்? அவர்களின் மனைவிமார்கள் கொடுக்கிற பாடம் என்ன? இங்கே ஒரு 10 செய்தி, அங்கே ஒரு 10 செய்தி, முத்து செய்திகளாய் இந்த 20ஐயும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நேரம் ஒத்துழைக்க வேண்டும், கண்டிப்பாக ஒத்துழைக்கும் என்றும் நம்புகிறேன். இந்த கணவனிடத்திலிருந்து ஆரம்பிப்பதா மனைவி இடத்திலிருந்து ஆரம்பிப்பதா என்று ஒரு குழப்பம் இருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 10 மார்க் போட்டுக்கோங்க. நம்ம ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமா என்னன்னு. என் கண்ணுக்கு முன்னால் கணவர்கள் தெரிகிற காரணத்தினால் கணவரிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பெருமானார் என்ற கணவன் என்ற பாத்திரத்தில் பெருமானார் எப்படி இருந்தார்கள்? மனைவி என்ற பாத்திரத்தில் ரசூலின் மனைவிமார்கள் எப்படி இருந்தார்கள்? நல்ல கணவன் நபிகள் நாயகம் முதல்ல ரசூலுல்லாஹ் தன் மனைவியை புகழுகிற கணவனாக இருந்தார்கள். மனைவியை நல்லது செஞ்சிட்டாங்கன்னாக்கா புகழ்ந்துடணும் மனைவியை. இன்னைக்கு குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கறத பார்த்தா அதுல தாங்க எங்க வாழ்க்கையே ஓடுதுன்னு சொல்ற மாதிரி தெரியுது இல்லையா? மனைவியை புகழுகிற கணவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து கபருக்கு போற வரைக்கும்
விடுமுறையே இல்லாமல் குடும்பத்திற்கு பாடுபடுபவள் மனைவி மட்டும்தான். கல்யாணம் பண்ணினதுல இருந்து கபருக்கு போற வரைக்கும் கஷ்டப்படுகிறாள் இல்லையா? ஒரு 50 வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவியே ஒரு 50 வருஷம் வாழ்றாங்க. அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுக்கட்டும். 50 வருஷத்துக்கு எத்தனை மாசங்க? நீங்க எல்லாம் கணக்குல பயங்கரமான புலின்னு கேள்விப்பட்டேன். 50 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சா கூப்பிட்டுருக்கவே மாட்டோம் வச்சுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 600 மாதம் வீட்டில் சாப்பாடாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளைய சேர்த்தோம்னா மாசம் எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்ல நம்ம இந்திய காசுக்கு. மாசம் 10,000 ரூபாய், 600 மாதத்திற்கு 60 லட்சம் நமக்காக அவள் கொடுத்திருக்கிறாள், உழைப்பை போட்டிருக்கிறாள். வீட்டில் வாட்ச்மேன், நான் அங்கே சிங்கப்பூர் போறேன், நான் தமிழ்நாடு போறேன், இந்தியா போறேன், வீட்டை பாதுகாத்துக்கோ, பிள்ளைய பாதுகாத்துக்கோ. வாட்ச்மேனுக்கு மாசம் ஒரு 10,000 போட்டா கூட 600 மாசத்துக்கு அது ஒரு 60 லட்சம் கொடுக்கணும். ஆயா வேலை பார்க்கிறா, பிள்ளைகளை தூக்குறா, இதையெல்லாம் தாண்டி ரத்தத்தையே பாலாக மாற்றி கொடுக்கிறாளே அந்த பெண்மணி, கண்மணி. ஒரு மனிதனுடைய ஆக உறுதிக்கு காரணம், ஒரு மனிதனின் நீண்ட ஆயுளுக்கு காரணம், அத்தனைக்கும் காரணம் தாய்ப்பால். இதுக்கு எத்தனை கோடி போடுறது? 2 வருஷம் 2.5 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கிறாள். அதற்கு நிகர் உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? இதையும் தாண்டி பிரசவம். தமிழன் அழகாக பேர் வைத்திருக்கிறான், பிரசவம். செத்து பிழைக்கிறாள். 9 மாசம் வயிற்றுல சுமக்கிறா, செத்து பிழைக்கிறாள். ஒரு வீட்டுக்காரமா சொல்லிருச்சே, ஏங்க நான் 2 புள்ள பெற்றுட்டேன், இனிமேல் என்னால முடியாது, இப்பதான் நிறைய மெஷின்லாம் வந்துருச்சுல, நீங்க 2 பிள்ளைய பெற்றுக்குங்க. வயிற்றுக்குள்ள கர்ப்பத்தை வச்சு ஒரு 2 புள்ள. எந்த ஆம்பளையாவது ரெடியா? இவ்வளவு விஞ்ஞான உலகத்திலே நான் பிள்ளை பெருக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண் உலகத்தில் இல்லை. அத்தனை கஷ்டத்தையும் அவள் தாங்குகிறாள். ஆனா இன்சியலுக்கு மட்டும் வாப்பா குழந்தை பெற்ற உடனே இன்சியல். யார் இன்சியல்னா உண்மையிலே கஷ்டப்படுற அம்மாவுடைய இன்சியல் தானே போடணும். ஆனா வாப்பா விட்டு கொடுக்கிறாள். கணவன் உறங்கிய பிறகு உறங்குகிறாள், கணவன் எழுவதற்கு முன்பதாக விழித்துக் கொள்ளுகிறாள். கணவன் இருக்கிற போதே சுமங்கிலியாக நான் இறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாளே, அந்த பெண்ணை பாராட்ட வேண்டாமா? நல்லா இருக்குன்னு சொல்றதுல என்ன குறைத்து போயிடும்? பெருமானார் எல்லா மனைவிமார்களையும் பாராட்டி இருக்கிறார்கள். என்னுடைய ஹப்ஸா பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறார்கள், இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள். என் பெண்மணி ஜைனப் தூளுரியத், தர்ம சிந்தனை கொண்ட பெண்மணி. ஹதீஜா இல்லை என்றால் எனக்கு பிள்ளைகள் இல்லை. குது நிஸ்பதி இனிக்கும் இன் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த பெண்ணிடத்திலிருந்து மார்க்கத்தில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். புகழுகிற கணவன் சிறந்த கணவன். அப்படி நீங்க புகழ்ந்தீங்கன்னா ஒரு 10 மார்க் போட்டுங்க. இரண்டாவதாக, வீட்டுக்குள்ளே நுழைகிற போதே அலுவல்கள், நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நேரம் கொடுக்கிற பெற்றோரா, நேரம் கொடுக்கிற கணவனா, 10 மார்க் போட்டுக்கலாம். பெருமானாரை விட வேலைபடு உள்ளவர்களா நாம்? உள்ளே வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை வேலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு மனைவிமார்களுக்கு நேரம் தருவார்கள். ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுகிற கணவன் இல்லை, பிள்ளைகளிடத்திலே பேசுகிற பெற்றோர் இல்லை. அதனாலதான் எல்லாம் சோசியல் மீடியாவோட பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற வருங்காலத்தினுடைய பசங்களுக்குலாம் இமாம்கள்னா யாருன்னு தெரியாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தெரியாது, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ரஹ்மத்துல்லாஹ் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் தான். கூகுள் தான் எதை தொட்டாலும் அந்த கூகுள் அது ரஹ்மத்துல்லாவா லானத்துல்லாவா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மாதிரி. இன்றைக்கு சமூகம் வேறொரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தார்கள்? நாம் கஸாலி எழுதுவார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார்கள். ஒரே சத்த பெண்களின் குரல். ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்ல போல தெரியுது என்று நினைத்துக் கொண்டு கதவை தட்டுவார்கள். பெருமானார் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு கேட்க உள்ளிருந்து குரல் வரும், ரசூலுல்லாஹ் உள்ளே தான் இருக்கிறார்கள் என்று. கதவு திறந்தவுடன் உமர் ரலியல்லாஹு உள்ளே நுழைவார்கள். நிசப்தம், நல்ல அமைதி. உடனே உமர் ரலியல்லாஹு காலரை தூக்கிட்டு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட, பாத்தீங்களா நீங்கள் எல்லாம் இருக்கிற போது சத்தமாக இருந்தது, நான் வந்த உடனே எல்லாம் அமைதியாகி விட்டார்கள் பார்த்தீர்களா?
ரசூலே, உங்களுக்கு பயப்படாத பெண்கள் என்னை பார்த்து பயந்து விட்டார். பெருமானார் சொன்னாங்க, உங்க மகளும் என் மனைவி தான், ஹப்சா, கூப்பிட்டு கேளுங்கன்ட்டாங்க. ஹப்சா ரலியல்லாஹு கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ்ட்ட சத்தமோடு பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்த ஒண்ணு அமைதி ஆயிட்டீங்களே, என்ன காரணம்? ஹப்சா ரலியல்லாஹு சொன்னாங்களா, பெருமானார் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சராசரி மனிதராய் கணவராய் இருப்பார்கள், பல்லந்தார்கள், நீங்கள் ஒரு முரடர். நம்ம தமிழ் பாஷையில சொன்னா நீங்க ஒரு ரவுடி, முரடர், அதனால் நாங்கள் அமைதியாகிவிட்டோம். அல்லாஹு அக்பர். பெருமானார் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவு ஆனந்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை போல வாழுகிற கணவனா வீட்டுக்குள்ள போனாவே எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். மிரண்டு ஓடக்கூடாது, பிள்ளைகள் ஓடக்கூடாது, மனைவி ஓடக்கூடாது. ஒரு சிறந்த கணவனுக்கான அடையாளம் பெருமானார் காட்டுகிறார்கள். மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்கிற கணவன். பெருமானார் எல்லா நிலைகளிலும் மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் முடிவை ரசூல் எடுப்பார்கள். மனைவிட்ட ஆலோசனை கேட்கிற கணவன் சிறந்த கணவன். நாம எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஹுதைபியா ஒப்பந்தம் போன காரியம் நடக்கவில்லை. நான் சுருங்க சொல்லுகிறேன். எல்லா சகாபாக்களும் நாம் உம்ரா செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அங்கே உள்ளே நுழைய முடியாது. பெருமானார் ஒப்பந்தம் விட்டு விட்டார்கள். இந்த வருஷம் வரலன்னு சொல்லிட்டாங்க. சகாபாக்களை எப்படி கிளப்புவது? உம்மு சலமாட்ட போய் உட்கார்ந்தோன்னு உம்மு சலமா அழகா சொன்னாங்களாம், ரசூலை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, மொட்டை அடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க. எல்லோருமே கிளம்பி விடுவார்கள். உம்மு சலமாவின் ஆலோசனைப்படி பெருமானார் நடந்தார்கள். வரலாறு பேசுகிறார். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களும் பெண்ணிடத்தில் ஆலோசனை கேட்காதே, சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதேங்குது மற்ற எல்லா வேதங்களும். ஆனா ரசூலுல்லாஹ் மட்டும்தான் மனைவிட்ட ஆலோசனை கேளுங்கிறாங்க. ஏன் தெரியுமா வேதங்கள் அதை சொன்னது? அதுக்கு ஒரு கதை ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க வேதத்தில். ஹஸ்ரி என்று ஒரு மன்னன் வாழ்ந்தான். அந்த மன்னனுக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை. மன்னனுக்கு பெரிய மீன் வாங்கினான். பாலைவன பகுதி, பெரிய மீனை வாங்கிட்டு, மன்னன் இல்லையா, 4000 பொற்காசு கொடுத்தானா மீனுக்கு. 4000 பொற்காசு. மீனவனுக்கு பயங்கர சந்தோஷம். காசை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் போனான். பக்கத்துல மனைவி உட்கார்ந்தாங்களாம். ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பானா? நீலாம் ஒரு நல்ல மன்னனா? கொண்டாட்டி கேட்கிறா புருஷனை பார்த்து. ஒரு மீனுக்கு 4000மா? கொடுத்தாச்சுமா. நானும் மன்னன், வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? வாங்குவதற்கு வழி இருக்கிறதா? இருக்கிறதே. மீனவனை அலையுங்கள். ஆண் மீனா பெண் மீனா என்று கேளுங்கள். ஆண் மீன் என்றால் பெண் தான் வேண்டும், பெண் மீன் என்றால் ஆண் தான் வேண்டும். சொல்லி கொடுத்த காசை வாங்கிடலாம். போயிட்டு இருக்கிற மீனவனை கூப்பிடுறான் மன்னன். கூப்பிட்டு விட்டு, இது ஆண் மீனா பெண் மீனான்னா பக்கத்துல பீவி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துக்கிட்டான். மீனவன் உஷாரான ஆளு. மன்னா, இது ஆணும் அல்ல பெண்ணும் இல்லை, அழிமீன். இது அழிமீன். கேட்ட உன்ன மன்னனுக்கு சந்தோஷம். புறா இன்னொரு 4000 தண்டான். 8000 பொற்காசு. அப்படி சட்டையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு காசு கீழே விழுந்துச்சு. எடுத்து முத்தமிட்டான். இதை பார்த்த மனைவி சொன்னாலாம், பாத்தீங்களா கேவலப்படுத்திட்டான் பிச்சைக்கார பைய. 8000 பொற்காசு கொடுத்துருக்கிறீங்க, ஒரு காசு கீழே விழுந்தா என்ன? கீழே குனிஞ்சு எடுத்து முத்தமிட்டு வச்சுக்கிட்டான். இதை சொல்லி வாங்கிருங்க. மன்னர் கூப்பிட்டாரு, வாடா, 8000 காசு கொடுத்துருக்கிறேன், ஒண்ணு தானே கீழே விழுந்துச்சு, எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டாயே, என்ன கேவலப்படுத்திட்ட, காசை குடுறா. அவ சொன்னா, மன்னா 8000 பொற்காசு கொடுத்த அரசே, அந்த காசுல ஒரு பக்கம் உங்க போட்டோ இருக்கு, மறுபக்கம் உங்க பேர் இருக்கு. நீங்க கீழே கிடந்து வர்றவன் போறவன்லாம் உங்க மூஞ்சியில மிதிச்சிட்டு போறதை என்னால தாங்க முடியுமா? எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டேன். புறா இன்னொரு 4000. அப்புறம் தான் சொன்னானா, பெண்ணின் பேச்சை நம்பாதே. ஆனால் மார்க்கம் இதை சொல்லவே இல்லை. ஆலோசனை கேள், முடிவை நீ எடு. மனைவி இடத்திலே ஆலோசனை கேட்கிற கணவன்மார்கள் ஒரு 10 மார்க் போட்டுக்கங்க. 4வது, சந்தர்ப்பவாதம் பேசாத கணவனா. சில கணவன்கள் எப்பயுமே சந்தர்ப்பத்துக்கு தோதுவா மாறிடுவானுங்க, பச்சைவந்தி மாதிரி. காசு பணம் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல மனைவிக்கு. மனைவியின் மனதை புரிந்து நடத்தல், இது மாணவிக்கு சொந்தமான தன்மை. மனைவிமார்களின் மனதை புரிந்து நடந்து கொள்ளுகிற பண்பு. காசு பணம், சோறு, உணவு, உடை, இது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் புரிந்து நடந்தார்கள்.
சந்தர்ப்பவாதியாக இருக்கிற கணவன் சிறந்தவன் அல்ல. தமிழ்ல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, விறகு வெட்டி கதை. விறகு வெட்டி இருக்கான்ல, விறகு வெட்டுவான். அந்த கோடாரி போய் பக்கத்தில் இருக்கிற ஆத்துல விழுந்துரும். தன்ட்ட இருக்கிற ஒரு ஜின்ன கூப்பிட்டு அந்த கோடாரி எடுத்து தர சொல்லுவான். அப்ப இவனை சோதிக்கிறதுக்காக இவன் வச்சிருக்கிறது இரும்பு கோடாரி. ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து இதுவா உன் கோடாரின்னு கேட்கும் அந்த ஜின்னு. இவன் இல்லம்மா. ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து இதுவான்னு கேட்கும், இல்லைன்றுவான். வைரம் பதித்த கோடாரியை கொண்டு வந்து காட்டி இதுவான்னு கேட்கும், இல்லைன்றுவான். கடைசியில இவனுடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்து இதுவான்னு கேட்டவன, ஆமாம்மா இவ்வளவு உத்தமனாக இருக்கிறானே, நல்லவனாக இருக்கிறானே, புடி இந்த மூணையும் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிடும். வெள்ளி, தங்கம், வைரம் எல்லாத்தையும் வச்சுக்கோ. அடுத்த வாரத்தில் பீவியை கையில பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த அம்மா வலிக்கு ஆத்துக்குள்ள விழுந்துரும். உள்ள போயிட்டே இருக்குது. இப்ப கூப்பிடுறான் தன்ட்ட இருக்கிற சின்ன குட்டி, என் மனைவியை கொஞ்சம் காப்பாத்தி கொடுன்னு. இப்ப இவனை சோதிச்சு பார்க்கலான்னு ஒரு 10 மடங்கு மனைவியோட அழகான பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, இதுவா உன் மனைவின்னு கேட்டோன்னு ஆமான்றுவான். ஆமா, அல்லாஹ் அக்பர். அப்ப ஜின்னுக்கே பயம் வந்துடும், திகைப்பு வந்துடும். என்னடா உன்னை உத்தமன் நினைச்சனே, நான் இல்லைன்னு சொன்னா 20 மடங்கு அழகான பொண்ணை நிறுத்தி இதுவான்னு கேட்ப, நான் இல்லைன்னு. 30 மடங்கு அழகான பொண்ணை நிறுத்தி இதுவாம்ப, நான் இல்லைம்ம. என் மனைவியை கொண்டு வந்து நிறுத்தி இதுவாம்ப, நான் ஆமாம்ப. இவ்வளவு பத்தினியாக இருக்கிறாயே, இந்த மூணையும் சேர்த்து புடிச்சுக்கொண்ட என் நிலைமை என்ன ஆகுது? அப்ப சந்தர்ப்பவாதம் வாழ்க்கைக்கு உதவாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற இஸ்திகாமத்தாக இருக்கிற கணவனையே பெண்கள் விரும்புகிறார்கள். பெருமானார் இஸ்திகாமத்தாகவே இருப்பார்கள். 5வதாக பெருமானார் எப்பொழுதும் சமயோஜிதம். அல்லாஹு அக்பர். இங்கிதம் என்று தமிழிலே சொல்லுவார்கள். இங்கிதத்தோடு நடந்து கொள்வார்கள். எந்த மனைவியின் மனதையும் புண்படுத்தியதாக வரலாறே இல்லை. 11 மனைவிமார்கள். என்ன அதிசயம் பாருங்களேன், 11 மனைவிமார்களும் புகழுகிற கணவன். புகழுகிற கணவன். கணவன் வேண்டுமானால் மனைவியை புகழுமா, கண்ணே மணியே வைரமே மாணிக்கமேன்னு. ஆனா மனைவிமார் என்னைக்காவது கணவனை புகழ்ந்திருக்கிறாங்களா? இந்த காஜாங்க தவிர இல்லையா? ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? காஜாங்கில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் கணவன்மார்களை புகழுகிறார்கள். என்னைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்திருக்கிறாளா? கண்ணே மணியே வைரமேன்னு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மனைவிமார்கள் புகழுகிறார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாக்கி ஷம்சுன் வ ஷம்சி தத்லு பாதல் நிஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன். எங்கள் சூரியன் எப்பொழுதும் இரவில் தான் உதயமாகும். என்ன வார்த்தைகள்! மனைவி கணவனை புகழுகிறாள். தமிழ்நாட்டில் இந்த டிமானிட்டேஷன் நேரத்தில் புகழ்ந்தாள் ஒரு பொண்டாட்டி புருஷனை. ஏங்க நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணுங்க, டிமானிட்டேஷன், நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணுங்க. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன செல்லம், நானும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணு. ஆமா, வைக்கவும் முடியல, மாத்தவும் முடியல, ரொம்ப சிக்கலா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை பாருங்கள். யார் மனதையும் உடைக்கவில்லை. பெருமானார் ஹிஜ்ரி 9 யாத்திகாஃப் இருப்பதற்காக பெருமானார் ரமலான்ல கடைசி 10 யாத்திகாஃப் இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்களாம், ரசூலே உங்களோடு சேர்ந்து நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன். பள்ளியோடு ஒட்டிய வீடு. நீங்க மதீனாவுக்கு போனா தெரியும் ஆயிஷாவின் வீடு. ஆயிஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க, பள்ளியோடு ஒட்டிய வீடு என்பதால். செய்தி கசிகிறது. பெருமானார் வெளியே போயிட்டு வர்றாங்க. 8 கூடாரம் பள்ளிவாசலுக்குள் இருக்கிறது. 8 மனைவிமார்கள் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. அவங்க உள்ள இருந்தா மற்ற ஆம்பளைகள் எல்லாம் தொழுக முடியாது. பெருமானார் உள்ள வந்து பார்த்தா 8 மனைவி கூடாரம் போட்டிருக்கிறாங்க. என்னம்மா கூடாரம்? இல்ல நீங்க ஆயிஷாவுக்கு யாத்திகாஃப் இருக்க அனுமதி கொடுத்தீங்களா, உங்க கூட நாங்களும் யாத்திகாஃப் இருக்கணும்னு ஆசை இருக்காதா, அதனாலதான் நாங்களும் கூடாரம் போட்டிருக்கோம். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆயிஷா உனக்கு மட்டும் அனுமதி கொடுத்தால் ஏன் மற்றவர்களுக்கு சொன்னாய், கண்டிச்சிருப்போம். அல்லது இந்த 8 பேரை பார்த்து உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது, எல்லாம் வெளியே கிளம்புங்க, கண்டித்திருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மனதையும் உடைக்காத தலைவர், கண்மணி நாயகம். நேரா போனாங்க ஆயிஷா. ஆயிஷா என்னமோ தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கலன்ட்டாங்க. நான் யாத்திகாஃப் இல்ல. ஆயிஷா சொன்னாங்க, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. 10 நிமிஷத்துல 8 கூடாரம் காலி. நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. யாரின் இதயத்தையும் உடைக்காமல் காய் நகர்த்திய அழகிய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இங்கிதத்தை பார்த்தீர்களா? இப்படி குடும்ப
குடும்பத்தில் நடக்கிற குடும்ப தலைவரா? மனைவியின் மனதை உடைக்காமல் காய் நகர்த்துகிற தலைவராக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? பெருமானார் வாழ்வியல் முழுக்க படித்தான். ஒரு அற்புதமான வரலாறு, நான் படித்து நெகிழ்ந்த வரலாறு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வரலாறு இந்த சமூகம் பதிய வைக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தகப்பனார் நிறைய கடன் பட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். பொம்பளை பிள்ளைங்க ஏராளமா இருக்கு. இவர் ஜாபிருக்கு 23 வயசு தான் ஆகுது, சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. அல்லாஹு அக்பர். ஜாபிர் பின் அப்துல்லா ஒரு சின்ன பிள்ளை, ஆனா 23 வயசுல போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். ஹுனைன்ல இருந்து திரும்பி வர்றாரு, கிழட்டு ஒட்டகம். 23 வயசுல கிழட்டு ஒட்டகம். பெருமானார் கேட்டாங்க, ஜாபிர் கிழட்டு ஒட்டகத்தில் வர்றீங்களே ரசூலே, இதுவே எனக்கு பெரிய விஷயம் நாயகமே. என் தந்தைக்கு நிறைய கடன் இருக்கிறது ரசூலே, இதுவே பெரிய விஷயம் ரசூலே. பெருமானார் அந்த ஒட்டகையை தடவுகிறார்கள், அந்த ஒட்டகை வேகமாக நடக்கிறது. பெருமானார் கேட்கிறார்கள், ஹுனைனில் இருந்து மதீனாவிற்கு செல்லுகிற ஜாபிரே, எல்லோரும் வீட்டின் தேவைகளை வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கி இருக்கிறாங்க, நீங்க ஏதாவது வாங்கிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்கு வாங்குவதற்கு, சகோதரிகளுக்கு வாங்குவதற்கு என்னிடத்திலே ஒண்ணுமே இல்லை ரசூலே, எதுக்குமே வாங்கல. பெருமானார், ஏன் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீர்கள்? இந்த ஒட்டகை இருக்கிறதே, என்னிடத்தில் விலை பேசுகிறீர்களா? இந்த ஒட்டகையை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், பணத்தை வாங்கி வீட்டுக்கு தேவையானதை வாங்குங்கள். ரசூலே, இந்த ஒட்டகை கிழட்டு ஒட்டகை, இதை யார் வாங்குவார்கள்? உங்களுக்கு வேண்டுமானால் இது அன்பளிப்பு. இல்ல ஜாபிர், நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். சரி, பரக்கத்துக்கு 1 திர்ஹம் கொடுங்கள் ரசூலே. 1 திர்ஹம். இல்ல ஜாபிர், இந்த ஒட்டகம் 1 திர்ஹத்தை விட அதிகம் ஜாபிர். அப்ப 2 கொடுங்க. இப்படியே ஏத்தி 800 திர்ஹம் விலை பேசுகிறார்கள். மதீனா வந்தது, காசை வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். கேட்க வெக்கப்பட்ட ஜாபிர் ரலியல்லாஹ் மதீனா மஸ்ஜித் நபவியிலே ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹுவை பெருமானார் அழைத்தார்கள். பிலால், வீட்டுக்குள் செல்வதற்குள் என் தோழர் ஜாபிருக்கு இந்த 800ஐயும் கொடுத்து விடுங்கள். பொருளை வாங்கி கொண்டுதான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிலால் ரலியல்லாஹு ஓடி போய் காசை கொடுத்தாங்க. பொருளை எல்லாம் வாங்கிட்டு உள்ள நுழைகிறாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். பிலால், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று இது ரசூலின் அன்பளிப்பு என்று ஜாபிரிடத்தில் கொடுத்து விடுங்கள். ரசூலின் அன்பளிப்பு. கௌரவமும் குறையக்கூடாது, கண்ணியமும் குறையக்கூடாது, அதே நேரத்தில் ஏழ்மை தீர வேண்டும். என்ன இங்கிதம், என்ன அற்புத நடைமுறை இந்த உம்மத்திற்கு ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய உறவுகளில் யாராவது ஏழ்மையை தொடுகிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவங்க கஷ்டமும் தீரணும், அவங்க அந்தஸ்தும் குறையக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் நடந்து கொண்ட நடைமுறை. இந்த இங்கீத தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து பெருமானார் யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு கல்யாணத்து அன்னைக்கு மட்டும்தான் நம்ம சொல்றோம். எப்பொழுதுமே மனைவிமார்களை உயர்வாக நினைக்கிற கணவனா ஒரு 10 மார்க் போடுங்க. வயசாக ஆக மனைவியின் மீது பாசம் குறைகிற கணவனா? வயசு கூட கூட பாசம் கூடணும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலை விட 15 வயசு கூட. அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகும் கூட கதீஜாவின் மீது உண்டான பாசம் குறையவே இல்லையே ரசூலுக்கு. கதீஜாவுக்கு என்ன பிடிக்குமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சமைத்தால் கதீஜா யாருக்கெல்லாம் தருவார்களோ கொடுத்து அனுப்புவார்கள். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பார்த்தா அது கல்யாணத்தை அன்னைக்கு மாப்பிள்ளையை பார்க்கணுமே, ஆடு மாதிரியே இருப்பான், செம்புடி ஆடு மாதிரியே. வாண்டா எப்படி எந்திரிப்பான், உட்காருனா உட்காருவான், படுன்னா படுப்பான், எந்திரினா எந்திரிப்பான். நிறைய பேர் பிளாஷ்பேக் போய் பார்க்குற மாதிரியே தெரியுது இல்லையா? அல்லாஹு அக்பர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? கொஞ்சம் வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரை போல அன்பு கூடிய தலைவர்கள் இல்லை. கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு பஸ்ல போறத பார்க்கலாம், 2 பேரும் சேர்ந்து ஒரு சீட்ல போவாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு சீட்ல. ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா அந்த அம்மா அங்கிட்டு பார்த்துட்டு போவோம், இவர் இங்கிட்டு பார்த்துட்டு போவார். 10 வருஷம் ஆன கணவன் மனைவியை பாருங்களேன். பாத்திமா, நீ முதல்ல உட்காந்துக்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், டிக்கெட் நான் எடுத்துறேன். 15-20 வருஷம்லாம் ஆச்சுன்னா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். இது அன்பு.
அன்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் வயது அதிகமாக அதிகமாக. காரணம் லைஃப் பார்ட்னர் இல்லையா, லைஃப் மேக்கர் இல்லையா, ஹோம் மேக்கர் இல்லையா, அந்த மனைவியின் மீது அன்பு கூடிக்கொண்டே இருக்கிறதா? ட்ரெயின்ல ஒரு அம்மா படுத்திருக்கு, கணவருடைய காலில். ஸ்டேஷன் வந்து இறங்கல. அவரு எங்க இறங்கலையா? என் மனைவி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் நல்லா தூங்குறா, தூங்கட்டும், என் மனைவி தூங்கட்டும். 65 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். என் மனைவி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தூங்கட்டும். எங்க ட்ரெயின் நிற்குதோ இன்னொரு ட்ரெயினை நான் பிடிச்சி வந்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த பாசம், அந்த அன்பு. வயது கூட கூட அன்பு கூடுகிற போது அந்த இல்லம் சுவிச்சத்தை பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? 8வதாக மனைவியை மதித்த கணவர். குடும்பத்தில் வந்து மனைவி என்ன தெரியுமா எதிர்பார்க்கிற கணவன்கிட்ட? மனைவி கணவனிடத்தில், உலகத்தில் இருக்கிற எல்லா மனைவியும், அரசன் மனைவியிலிருந்து ஆண்டி மனைவி வரை கணவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாள்? சனி ஞாயிறுல கூட்டு போய் நல்ல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா, இல்லை மாசத்துக்கு ஒருக்கா போய் 2 கிராம்ல தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாள? உலகத்தில் இருக்கிற எல்லா மனைவியும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? 4 பேர் இருக்கிற சபையில் என் கணவர் என்னை மதிக்க வேண்டும். பெருமானார் மதித்த கணவர். ஆயிஷாட்ட, ஆயிஷா மனம் தொழ நாடுகிறது, நீ அனுமதி கொடுக்கிறாயா? இது உன் தினம், நீ அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்ட கணவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். மதிச்சாங்க. 4 பேர் இருக்கிற சபையில் மனைவி அதை எதிர்பார்க்கிறார். ஆனா எல்லா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? 4 பேர் இருக்கும் போது பொண்டாட்டியை கொஞ்சம் இலக்காரமா பார்ப்பான். எப்பயுமே நல்லா தான் சாப்பாடு ஆக்குவாங்க, ஆனா ஆளுக வந்துட்டா மட்டும் லேசா உப்பை போட்டுருவாங்க. இது பொண்டாட்டியை காயப்படுத்துறதுங்கிறது நிறைய ஆம்பளைகளுக்கு தெரியாது. ஆண்களுக்கு கையில தஸ்பீ இருக்கிற மாதிரி பொம்பளைகளுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு தஸ்பீ இருக்கும். உள்ளத்துக்குள்ள ஒரு தஸ்பீ. அந்த தஸ்பீ நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தஸ்பீ அந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசினதை மறக்கவே இல்லை, 3 மாசத்துக்கு முன்னாடி பேசினதை சிரிக்கவே இல்லை, நிறைய வந்து விழுகும் இல்லையா? ஆனால் பெருமானார் அன்பு கூடிக்கொண்டே இருந்தது. மற்றவர்களை மதிக்கிற, மனைவியை மதிக்கிற தலைவராய் இருந்தார்கள். 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பார்கள், ஆனால் கை நீட்டியதில்லை. மனைவியை கை வச்சதில்லை, கண்டிப்பார்கள் பெருமானார். நிறைய வரலாறுகள் சான்று. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் இருக்கிறாங்க. உம்மு ஸலமா பாயாசம் காய்ச்சினாங்களாம். ரசூலுல்லாஹ்வுக்கு பாயாசம் பிடிக்குமேன்னு சொல்லி பாயாசத்தை கொடுத்து விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே, நம்முடைய தாயார் பாயாசம் அடித்திருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் கொடுங்கன்ட்டாங்க. நம்முடைய தாயார் பாயாசம் கொடுத்திருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் கொடுங்க. அல்லாஹு அக்பர், எல்லாம் குடிச்சாச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு வந்ததே கோவம். அங்கிருந்து பாயாசம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நமக்கு காய்ச்ச தெரியாதுன்னு தானே அர்த்தம். நமக்கு காய்ச்ச தெரியாதுன்னு தானே அர்த்தம். அந்தம்மா கொடுத்து விட்டுருக்கேன், நானும் காய்ச்சுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு வேகமா பாயாசம் காய்ச்சி திருப்பி பாயாசம் வருது. பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஆயிஷா அம்மா ரொம்ப ரோஷமா இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு, ஆனா அதை வெளிக்காட்டல. தோழர்கள்ட்ட சொன்னாங்க, இன்றைக்கு 2 சந்தோஷம், 2 பாயாசம் குடியுங்கள். எல்லாம் சந்தோஷமா குடிக்கிறத பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு பயங்கரமா எரியுது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு வீட்டு பாத்திரத்துல இருந்து உடைச்சு போடுறாங்க. பெருமானார் அப்பையும் கவலைப்படல, ஆயிஷா ரலியல்லாஹுடைய பாத்திரத்தை தூக்கி உம்மு ஸலமா வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. எல்லோரும் சென்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவை பார்த்து, கண்டிப்பதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். தனிமையில் எல்லோரும் சென்றதற்கு பிறகு, ஆயிஷா உன் ரோசத்தை யாரிடத்தில் காட்டுகிறாய்? உன் ரோசத்தை யாரிடத்தில் காட்டுகிறாய்? நான் கோபப்பட்டால் கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விடும் ஆயிஷா. உன் ரோசத்தை நிறுத்து ஆயிஷா. ஒரு மனைவி கணவனிடத்தில் ரோசத்தை காட்டக்கூடாது. கடலின் நங்கூரத்தை அசைப்பதற்கு சமம். அல்லாஹு அக்பர். நிறைவாக தலாக்கு கொடுக்காத கணவராக ரசூல் வாழ்ந்தார்கள். எல்லாத்தையும் அங்கீகரித்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக். திருமணம் முடிச்சுட்டா இந்த எண்ணம் கூட மனதுக்குள் வரக்கூடாது. அவன் தான் சிறந்த கணவன்,
நம்மை நம்பி வந்த மனைவியை கரம் பிடித்து கடைசி வரை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் அல்லாஹ் அக்பர், நாம சின்னதுல 80s எப்படி இருக்கும்னா, கணவன் மனைவி சண்டைங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து நடக்குது. நம்ம காலத்துல எல்லாம் எப்படி நடக்கும்? புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா உடனே இந்த அம்மா அத்தாவுக்கு கடிதம் எழுதும், வாப்பா என்னை அவர் அப்படி செஞ்சுட்டாரு, என் மாமியா இதை சொல்லிருச்சு, என் நாத்தனா இதை சொல்லிருச்சுன்னு கடிதம். அது போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள், அவர் பிறப்பு வர்றதுக்கு ஒரு 3 நாள், உடனே வந்து கூட்டு போகவும். ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷனும் பொண்டாட்டி 2 ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கும். சண்டைலாம் முடிஞ்சு ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்த காலம். மகளே கேட்கும், என்னவாப்பா சொல்லிக்காம வந்துட்டீங்க? அட கழுத, நீ தானே லெட்டர் போட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது நம்ம பார்த்த காலம். இப்ப அப்படிலாம் இல்ல. சண்டை போடுறதுக்கு முன்னாடியே செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டை ஸ்டார்ட். என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா இந்த மனுஷன்? என் மாமியா என்னெல்லாம் பேசுது பாத்தீங்களா? என் நாத்தினா உடனே இந்த தகப்பனுக்கு அப்படியே சூடு ஏறும், அந்த தாய்க்கு அப்படியே சூடு ஏறும். ஓலாவுக்கு போன் பண்றேன், ஓடி வந்துரு. முடிச்சு குடும்பம் நாசமா போச்சு. டாக்ஸிக்கு போன் பண்றேன், ஓடி வந்துரு. இதுவா வாழ்க்கை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழலிலும் தலாக்கை பயன்படுத்தாத அற்புத கணவன். இன்னொரு பக்கம் ரசூலின் மனைவிமார்கள். உங்களிடத்தில் இப்பொழுது நான் வருகிறேன். தாய்மார்களே, ஒவ்வொரு நபியின் மனைவியிடத்திலும் ஒரு குணம் இருந்தது. அந்த குணங்கள் உங்களிடத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் உண்மையில் சீதேவிகள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு இருந்த குணம் என்ன தெரியுமா? ஆறுதல் சொல்லுகிற மனம். கணவர் களைத்து வருகிற போது, கணவர் கஷ்டத்தில் வருகிற போது ஆறுதல் சொல்லுகிற மனைவி வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. கஷ்டத்தில் வரும்போது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். ஜெயகாந்தன் எழுத்தாளர், கடையில் எல்லாம் விலைக்கிட்டான், வேலைக்கு இருந்தான் ஜெயகாந்தன், இன்னைக்கு பெரிய எழுத்தாளன். மனைவி 35,000 ரூபாய் தூக்கி போடுச்சு. ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம், உங்களுக்கு திறமை இருக்கிறது, உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், என்ன வேண்டாலும் செய்யலாம். அந்த எழுத்தாளனுக்கு ஊக்கத்தை கொடுத்தவள் அந்த மனைவி. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு உலகத்தின் மூளையெல்லாம் பேசப்படுகிறான். ஆறுதல் சொல்லுகிற மனைவி. பெருமானார் ஹிரா குகையிலிருந்து வரும்போது கஷ்டத்தோடு வருகிறார்கள், பயத்தோடு வருகிறார்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அடுத்தவர்களின் கஷ்டத்தை சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். விருந்தோம்பல் செய்கிறீர்கள், எல்லா நன்மையிலும் பங்கு கொள்கிறீர்கள். அப்ப கணவனை பத்தி என்ன மதிப்பீடு? என் கணவர் எப்படிப்பட்டவர்? மனைவியின் மதிப்பீடு. இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் எப்படி தெரியுமா? பசங்களை கூப்பிடுறது, கொப்பனை நம்பாத, அது லூசுடா, அது பேச்சை கேட்காதடா, கேட்டா நீ விளங்க மாட்டடா. உங்களெல்லாம் சொல்லவே இல்லை, நீங்கள்லாம் அவுளியாக்கள். காஜாங்கு பெண்கள் எல்லாம் அவுளியாக்கள். நான் வேறு ஊர் பெண்களை சொல்கிறேன். கணவனை பற்றி நிறைவாக புரிந்தவர்கள் நீங்கள் இல்லையா? நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கதீஜா ரலியல்லாஹுவினுடைய ஆறுதல் கூறும் மனம். கணவன் கஷ்டத்திலே வருகிற போது எவ்வளவோ இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்கள் கணவனுக்கு இருக்கிறது. அந்த கஷ்டத்தை துடைக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. சௌதார் ரலியல்லாஹுவிடத்திலே ஒரு குணம் இருந்தது, விட்டுக் கொடுக்கிற மனோபாவம். தன் நாளையே ஆயிஷாவுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். விட்டுக் கொடுக்கிற மனைவிமார்கள். சண்டை சச்சரவு உண்டக்கா, சரி பரவாயில்ல, என் புருஷன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு என்று விட்டுக் கொடுக்கிற மனைவிமார்களும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அல்லாஹு அக்பர். பெருமானார் எல்லா நிலைகளிலும் விட்டுக் கொடுத்தார்கள். நாயகத்தின் தோழிகள் சௌதார் ரலியல்லாஹு தஆலா விட்டுக் கொடுத்த வரலாறுகள் 1, 2 அல்ல. அல்லாஹு அக்பர். மாமியாவுக்காண்டி விட்டு கொடுத்துடலாங்க. மாமியா தானே பேசுறாங்க. மருமகள் என்ன நினைக்கணும் தெரியுமா? எனக்கு 2 அம்மான்னு நினைக்கணும். மருமக. மாமி என்ன நினைக்கணும் தெரியுமா? எனக்கு மருமகள் அல்ல, எனக்கு மகன்னு நினைக்கணும். இந்த 2க்கு வித்தியாசத்தை காட்டுறேன். லீவுல மக வந்திருக்கும். அப்ப 2 நாள் லீவுல அப்ப அம்மா சொல்லுவோம், சமையலுக்கு போய் மக போய் நிற்கும். ஏமா நீயே 2 நாள் லீவுல வந்திருக்கிற, போய் உங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு இருமா, மச்சான்ட்ட போய் பேசிட்டு இருமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இது மகளுக்கு. அதே நேரத்தில் மருமக கொஞ்சம் லேட்டா சமையல் அறைக்கு வந்தா போதும், என்னதான் பேசுவாளோ தெரியல, என்னதான் மந்திரம் போடுவாளோ தெரியல,
அப்ப மகளுக்கு ஒரு மரியாதை, மருமகளுக்கு ஒரு மரியாதை என்று வருகிற போதுதான் குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது. அதே மாதிரி ஒரு மருமகள் ஒரு அம்மாவின் அன்பையே உலகத்தில் அளக்க முடியாது. தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் என்ன இருக்கு? 6வது படிக்கிற பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது திடீர்னு மழை வந்துருச்சு. ஆனா வீட்டுக்கு வரணும் பார்த்தான், இவனுக்கு பிடிக்காத நோட்டு ஒரு நோட்டு இருக்கு. என்ன நோட்டு தெரியுமா? கணக்கு நோட்டு. எடுத்து கணக்கு பண்ணிட்டான். தலை நனையில உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாக்கா தகப்பனார் நிக்கிறாரு. பாப்பா, டேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு நோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு திட்டி உள்ள அனுப்புனா, அம்மா பாக்குது, என்னடா தம்பி தலை நனையில உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு, அம்மா கணக்கு நோட்டை வச்சு தலையை கணக்கு பண்ணிட்டேம்மா. அம்மா சொல்லிச்சான், ஏன் இங்கிலீஷ் நோட்லாம் இல்லையா, சயின்ஸ் நோட்லாம் இல்லையா, எல்லாத்தையும் வச்சு உடம்பையும் கணக்கு பண்ணியிருக்கலாமே, நோட்டு போனா வேறு நோட்டு வாங்கலாம், உனக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா? இதான் தாய். உனக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா? ஒரு தாயின் அன்பை உலகத்தில் அளக்க முடியாது என்றால் மருமகளுக்கு 2 அம்மா. எங்க அம்மாவும் அம்மா, என் கணவனின் தாயும் என் தாய். இருந்து பாருங்க, அந்த சுகம் உலகத்தில் அலாதியான. சௌதா இப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹு அக்பர். 3வதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த கல்வியின் தேடல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கல்வியின் தேடல் நம்முடைய தாய்மார்களுக்கும் வர வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதோடு சேர்த்து நாமும் உலகம், மார்க்கம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கல்வியின் தேடல். 73 வயதிலே வஃபாத்தான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பல ஆயிரம் பேர்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. அப்ப கல்வியின் தேடல் உள்ள பெண்மணிகள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். அந்த பெண்களை மணாலியாக பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அடுத்தது 4வது மனைவி ஹப்சா. குர்ஆனுடைய தொடர்பு எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டு. ஹப்சா ரலியல்லாஹுவுக்கு குர்ஆனின் தொடர்பு எப்பயுமே ஓதிக்கிட்டே இருப்பாங்க. முதல் ஹாஃபிலா. நம்ம பெண்கள் குர்ஆனின் தொடர்பு இருக்கிறதா யோசிக்க வேண்டும். செல்போனின் தொடர்பு இருக்கிறதா, குர்ஆனின் தொடர்பு இருக்கிறதா, ரமலானிலே மட்டும் தொடர்பு கொள்ளுகிற பெண்மணிகளா, கொஞ்சம் யோசியுங்கள். அல்லாஹு அக்பர். ஹாஃபிலா, முதல் ஹாஃபிலா ஹப்சா ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகளார். 5வது வீர பெண்மணி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. உலகத்திலே மந்திர சொற்களை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். நிறைய திக்ர், தஸ்பீகாத்துகள் உம்மு சலமாவின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. திக்ரால என்ன வந்துட போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் திக்ரால் அல்லாஹ் பாக்கெட்டுக்கு வருவான். அது குர்ஆனி அது கொடுக்கும். நீங்க ஹஜ்ஜுக்கு போனா தெரியும், இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறு ஒன்று எழுதியிருப்பாங்க ஹஜ்ஜில். அந்த ஹில்டன் பக்கத்துல பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்ஜித் இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லி. அதுல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பகதாதுக்கு போனாங்களாம். ராத்திரி 10 மணிக்கு தொழுக போயிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு. மோதினார் பூட்டிக்கிட்டு இருக்கிறார். பொதுவாக பள்ளிவாசல பூட்டுற நேரத்தில் போய் தொழுகிறேன்னு சொன்னா மோதினார் குரவலை கடிச்சிருவார். இந்த பள்ளி மோதினாரை சொல்லல. அஹ்மத் இப்னு ஹம்பல் போறாங்க, நான் போய் ஒரு 4 ரக்காத் தொழுகிறேன்னாங்க. முடியாதுன்றார் மோதினார். தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்றால் உலகமே வரவேற்கிறது. ஆனா பெரியவங்க என்னைக்குமே அறிமுகப்படுத்துறது இல்லை. அதனால போய் தக்பீரை கட்டிட்டா என்ன செய்வாருன்னு பார்க்கலாம். அவர் இமாம் இல்லையா, நேரா உள்ள போய் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிட்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் தக்பீரை கட்டி நின்ன உடனே மோதினார் கடுமையான ஆள். பெடரிய பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு சாதிட்டு போயிட்டார். அஹ்மத் இப்னு ஹம்பல் தெருவில் நிற்கிறார். பக்கத்தில் ஒரு ஹப்பாஸ் ரொட்டி கடை. ரொட்டி கடைக்காரர் பார்க்குறாரு, ஒரு பெரிய மனுஷனா இருக்குது, நம்ம கடையில் கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து தொழுக வச்சு தங்க வச்சு காலையில் அனுப்பிச்சிடலாம் என்று அழைத்து வந்து தொழுகை நடக்கிறது. தொழுகிறாரு, எல்லாம் நடக்குது, சாப்பிட்றாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல். ஆனால் ரொட்டி கடையில் அதிசயம் நடக்கிறது. ரொட்டி கடைனாவே அதிசயம் தான் இல்லையா? நீங்க பாருங்களேன் அந்த ரொட்டி கடையில். ஏன்னா இங்கே இருக்கிறது நிறைய பேர் ரொட்டி கடை தான். ஒரு 10 கிலோ மாவை போட்டு அந்த மாவை அப்படியே ஏறி ஆக்கிடுவாங்க. அந்த மாவை அப்படியே பரத்தி ஏரியாக்கி அதில் தண்ணி எண்ணெயெல்லாம் ஊற்றி கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு பலாப்பழமாக மாறிடும், உருட்டிடுவாங்க. அப்புறம் பலாப்பழத்தை முட்டை முட்டையாக பிடிச்சி வைப்பார். அப்புறம் அந்த முட்டையை ரவா தோசையாக மாற்றிடுவார். அப்புறம் அதை சுருக்கி பூரி ஆக்குவார். அப்புறம் அதை ஜிலேபி ஆக்குவார். அப்புறம் தான் ஒரு புரோட்டா வரும். இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குது. ஆனால் திக்ரோடு நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ரோட. அப்போ கேட்டார் அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்டாங்க, திக்ரோடையே புரோட்டா ஓடுதே, இது எவ்வளோ நாளா? இல்லை ஒரு 19 வருஷமா இப்படி பழகிட்டேன் நான்.
அப்ப நீங்க கேட்கறதெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க. வந்ததே கோபம் புரோட்டா மாஸ்டருக்கு. கேட்கறதா? நான் நினைப்பதையெல்லாம் என் ரப்பு தருகிறான், நான் நினைப்பதையெல்லாம் என் ரப்பு தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா மாஸ்டர் சொன்னாராம். அந்த ரொட்டி கடைக்காரரு, 19 வருஷமா அஹ்மது இப்னு ஹம்பல்னு ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் நடக்கவே இல்லை. அவர் தான் உட்காந்துருக்கிறார் கீழே. 19 வருஷமா அஹ்மது இப்னு ஹம்பலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் நடக்கவே இல்லை. உட்கார்ந்து இருந்த அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ், ஹா அன அஹ்மத், நான் தானப்பா அந்த அஹ்மத், நீ செய்த திக்ர் உன் இடத்திற்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பார்த்தாயா? இந்த திக்ரை அறிமுகப்படுத்தியவர்கள் உம்மு சலமா. எப்பை திக்ர்? சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. ஒரு முறை சொன்னால் 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை சொல்லிக் கொடுத்தவர்கள் உம்மு சலமா. பெருமானாரின் அன்பு மனைவிகளில் உம்மு ஹபீபா. தகப்பனை விட கணவனின் மீது பாசம் கொண்டவர்கள். எந்த மனைவி சிறந்தவள் தெரியுமா? தகப்பனா கணவனா என்று வருகிற போது கணவனை தேர்ந்தெடுக்கிற மனைவி வாழ்க்கையில் தோற்பதில்லை, தகப்பனை தேர்ந்தெடுக்கிற மனைவி தோற்று போகிறாள். இன்னைக்கு கேட்டு பாருங்க, ஏம்மா உனக்கு கணவன் வேணுமா தகப்பன் வேணுமா? 2 வேணும்னு சொன்னா வைரம். இல்லை எனக்கு கணவன்லாம் வேணாம் தகப்பன் தான் வேணும்னுச்சுன்னா தோற்று போனவள் அவள். நான் சொல்லவில்லை, மார்க்கம் சொல்கிறது. தகப்பனை விட கணவனுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். உம்மு ஹபீபா தகப்பன் அபூ சுஃபியான் பெரிய ஆளு. நாற்காலியில வந்து உட்காரும் போது, என் கணவன் அமருகிற நாற்காலி எழுந்திருத்து விடுங்கள். என்ன அற்புதமான குடும்ப வாழ்க்கை! ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்த தர்ம சிந்தனை உள்ள பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். தர்ம சிந்தனை இயற்கையிலே அல்லாஹ் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறார். தர்ம சிந்தனை உள்ள பெண்கள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். ஸைனப் பின்த் ஹுஸைமா, ரசூலுடைய 2வது ஸைனப். யார் தெரியுமா? யத்தீம்களை நேசிக்கிற, ஏழைகளின் மீது பிரியப்படுகிற பெண்களா? மார்க்கம் உங்களை வரவேற்கிறது, மார்க்கம் வரவேற்கிறது. மைமூனா ரலியல்லாஹு தஆலா இபாதத், மைமூனாவின் இபாதத் வணக்க வழிபாடுகள். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் வணக்கம் செய்தால், தொழுதால், இபாதத்து செய்தால் எல்லா வகையான ரஹ்மத்துக்களும் வந்து இறங்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவ்வாபில் தொழுக ஒரு நாளைக்கு 20 ரக்காத் தொழுவாங்க. அல்லாஹு அக்பர். சஃபியா கணவனின் துன்பத்திலே பங்கு கொண்ட பெண்மணி. மனைவி யார் தெரியுமா? கணவனின் துன்பத்தில் இன்பத்தில் எல்லாருமே பங்கு கொள்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் ஹால்ல இருப்பாங்க, போய் 2 ரக்காத் தொழுவாங்க. சஃபியா, அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து பெருமானாருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுறப்பே, என்ன மௌத்தாக்கிறப்பே, என்னுடைய கணவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுறப்பே. திருப்பி வந்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. திருப்பி 2 ரக்காத். இப்படியே அந்த அம்மா 12 ரக்காத் தொழுகுது. எல்லாம் என்ன மௌத்தாக்கிரு, ரசூலுக்கு ஆரோக்கியத்தை கொடு, ரசூலுக்கு நீண்ட ஆயுளை கொடு. பெருமானார் கூப்பிட்டாங்க, அம்மா சஃபியா, நீ செய்ததையெல்லாம் ஜிப்ராயில் சொல்லிட்டாருமா, ஆனா நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? இந்த உம்மத்தினுடைய அத்தனை பேர்களின் சக்கராத்தின் வேதனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு. உம்மத்தின் வேதனைகள் அத்தனையும், என் உம்மத்திற்கு வேதனை இல்லையே, வேதனை வேண்டாம் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். அம்மா சஃபியா, இப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். அப்ப ரசூலின் துன்பத்திலே பங்கு கொண்ட மனைவி. இன்னைக்கு துன்பத்திலே பங்கு கொண்ட மனைவிகளாக நாம் இருக்கிறோமா? இருந்தால் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. நிறைவாக ஜுவைரியா, பெருமானாரின் மனைவிகளில் கலிமத்துஹா கலிமத்தே கஸாலா. அது மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் செய்கிற பெண்மணி. மலேசியாவில் சொல்லவே தேவையில்லை. பொதுவாகவே இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? விருந்தோம்பல். ஆனால் இது சமீப காலமாய் குறுகிய வட்டத்திற்குள் மாறுகிறது. நான் நம்மூரை சொல்கிறேன், இங்கே யாருக்கும் கோச்சிக்க வேண்டாம். தங்க சொந்தக்காரவங்க வந்தாங்கன்னு சொன்னால் மனைவிமார்கள், ஏங்க மீன் எடுக்கலையா, கறி எடுக்கலையா, அதை எடுக்கலையா, இதை எடுக்கலையா? யாருக்கு? தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு. புருஷனோட அண்ணன் தம்பி வந்தா ஒரு நேரம் சோறு உண்டு, 2வது நேரம் அவர் தங்குற மாதிரி இருந்தால் லேசா செம்பு கீழே விழுகும், மரியாதையை அனுப்பிச்சிடணும் இல்லையா? சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கேயும் நடக்கிற மாதிரியே தெரியுது. அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்கும் சமமாய் இந்த விருந்தோம்பல் கலாச்சாரம், இது பெருமானார் விரும்பிய கலாச்சாரம். அந்த விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் ஜுவைரியா. ஒரு வரலாறை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். பெருமானாரினுடைய தோழர்கள் ஹசன், ஹுசைன், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் 3 பேரும் மக்காவுக்கு வந்து ஹஜ் செஞ்சுட்டு திரும்பி போறாங்க. கையில் ஒண்ணுமே இல்லை.
கடுமையான பசி. செல்லுகிற வழியிலே ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில ஒரு கிழவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா, நாங்கள் ரசூலின் குடும்பம், கடும் பசியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த கிழவி சுத்தி பார்க்கறாங்க. வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, அதை அறுத்து 3 பேர்த்துக்கு விருந்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ரசூலின் பேரப்பிள்ளைகள் விருந்து சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு விட்டார்கள். கிழமை மாலையில வர்றாரு. பொதுவாக ஆம்பளைங்க எப்பயுமே வீட்டுக்குள்ள நேரடியா நுழைய மாட்டான். வரும்போதே அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு ஒரு சுத்தி பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள வருவார். அதே மாதிரி கிழமை பார்த்தான்ல, ஆட்டுக்குட்டியை காணோம். நேராக கிளவிட்ட போய் மனைவிட்ட, ஏமா அந்த ஆட்டுக்குட்டி என்னாச்சு? ரசூலின் குடும்பம்னு 3 பேர் வந்தாங்க, பசிக்குதுன்னு சொன்னாங்க, அறுத்து விருந்து கொடுத்துட்டேன். கிழமை ஆடுன்னு ஆடுறான். இந்த ஒரு ஆட்டை வைத்துத்தான் நம் குடும்பம் வாழ வேண்டி இருக்கிறது. அடுத்த மாசம் என்ன செய்வது? ஆடான்னு ஆடுறான் கிழமை. அந்த கிழவி ஒன்றும் பேசல, அமைதியா இருந்துட்டாங்க. சில தினங்கள் ஆகிறது. கிழவனும் கிழவியும், அந்த வயசான 2 பேரும் மதீனாவிற்கு சென்றார்கள் பொருள் வாங்குவதற்காக. இதை பார்த்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா, நமக்கு விருந்து கொடுத்த பெண்மணி வந்து விட்டார்கள். என்ன ஆனந்தம் தெரியுமா? வீட்டுக்கு கூட்டு போய் அந்த அம்மாவுக்கு அந்த கிழவனுக்கோ விருந்து கொடுத்து 1000 ஆடுகள் 1000 திர்ஹம், 1000 ஆடு 1000 திர்ஹம். அந்த கிழவனை ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. ஏயா, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு அந்த ஆடுன, ஆனா என் ரப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான் பத்தியா? என் ரப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான் பத்தியா? 1க்கு 1000. ஹசன் ரலியல்லாஹு தஆலா தம்பி ஹுசைன் ரலியல்லாஹ்விடத்தில் அனுப்பி வைத்தார்களாம். ஹுசைன் ரலியல்லாஹ் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்க ஒரு 1000 ஆடு 1000 திர்ஹம், 2000 ஆடு 2000 திர்ஹம் கிளவி வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அப்படி கணவனை திரும்பி பார்த்துச்சு பாருங்க. ஐயா, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு என்ன படுத்தின பாடு. என் ரப்பு 1000 பத்தாதுண்டு பத்ர் போர்க்களத்துல மலக்கை இறக்கின மாதிரி ஆட்டை இறக்கிட்டாயா சொல்லிட்டு இந்த 2 பேரும் சேர்ந்து அப்துல்லா இப்னு ஜாஃபர் அனுப்புனாங்களாம். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு அவங்க 2000 ஆடு 2000 திர்ஹம் கொடுத்தாங்களாம். கிளவி கேட்டுச்சு, அவங்களாம் 1000 தான் கொடுத்தாங்க, நீங்க 2000 கொடுக்குறீங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர்கள் ரசூலின் நேரடி பேரர்கள். நான் 2000 கொடுத்தா தான் அவங்க 1000 கொடுத்து நன்மையை பெற முடியும். அதனால 2000 ஆடு கொடுத்தேன், மொத்தம் 4000 ஆடு. கிளவி வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. 4000 ஆடு 4000 திர்ஹம். அல்லாஹு அக்பர். அப்ப அந்த கிழவனை ஒரு பார்வை பார்த்து அந்த கிழவி, ஐயா அன்னைக்கு என்ன படுத்தின என் உள்ளத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே 4000 ஆடு 4000 திர்ஹம் என்றால் நாளை மறுமையில் எனக்கு எவ்வளவு வைத்திருப்பான்? இந்த உலகத்திலேயே இவ்வளவுன்னா இல்லையா? நபிக்காக எழுப்பப்படுகிற இந்த விருந்தோம்பல் சாதாரண விருந்தோம்பலுக்கே 1க்கு 4000 என்றால், நபியின் பெயரில் எழுப்பப்படுகிற, நபிக்காக செலவழிக்கிற, அல்லாஹு அக்பர், இந்த ஜுவேரியாவின் விருந்தோம்பல் நம் இல்லத்திற்குள்ளே வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாணவியினுடைய வாழ்க்கை கணவனாக மனைவியாக இல்லத்திற்குள் வருகிற போது அல்லாஹு அக்பர், சுபிச்சமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் கிடைக்கும், நாளை மறுமையிலேயும் இவர்களே கணவன் மனைவியாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். இதை சொல்லும் போது அஜித் வந்துட்டாரு. இதுக்கு பேர் தான் அஜித் ஜென்மாந்திர பாவங்கிறது. அங்கேயும் ஏன் கொண்டாட்டி தானா? ஊர்லிங்களை விட பன்மடங்கு சிறந்தவர்கள் மனைவிமார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாய் வாழுகிற தௌஃபீக்கை நல்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.